காலத்துல ஒரு செல்வந்தர் வந்து அவங்கள பாக்குறாரு. கல்யாணம் பண்ண செய்தி நபிகள் தெரியல, கேட்டு தெரிகிறாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் கால திருமணம். அப்ப திருமணத்திற்கு வந்து ஒரு அஜர்த்து போகணும் என்ற அவசியமா இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாம இருந்திருப்பாங்களா? அவங்கள கூப்பிடாம இருந்திருப்பாங்களா? அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்திலையும் இவர் வந்து தலையிடுறார், தேவையில்லாம தலையிடுறார். மார்க் அறிஞர் என்பவர் தேவையில்லாம தலையிட்டு கல்யாணம் சொன்னீங்கன்னு வைங்களேன், போய் எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? அசர்த்து கல்யாணம் வச்சுக்கிறேன், நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? மார்க் அறிஞர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் உண்மையில மார்க் அறிஞரா இருந்தா என்ன சொல்லணும்? நல்ல நாளா? அது ஏதுப்பா இஸ்லாத்துல? எல்லாம் நல்ல நாள் தானே. நீ நல்ல நாள் கெட்ட நாள் எங்க இருக்கு இஸ்லாத்துல சொல்லணுமா இல்லையா? லா தசுப்பு தஹர ஃபஇன்னல்லாஹ ஹுவ தஹர் நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா? காலத்தை குறை சொல்லாதீங்க, காலத்தை இயக்குறவன் அல்லாதான். காலத்தின் மீது கெட்ட நாள் என்று பழி போடாதீங்க என்று சொன்னார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஷவ்வால் மாசத்தை பீடை மாசம் என்று அன்றைய அரபுகள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஏன்பா ஷவ்வால பீடைன்னீங்கல்ல, ஷவ்வால் மாசத்துல தான் என்னுடைய கல்யாணம் நடந்துச்சு, என்னை விட நபிகள் நாயகத்திற்கு விருப்பமானவர் யார் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள் என்பதையும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்கள்ல பார்க்கிறோம். அப்ப நல்ல நாள் பார்த்து கேட்டா அஜர்த் என்ன சொல்லணும்? நல்ல நாள்லாம் கிடையாதுங்க, உங்களுக்கு எது வசதியோ எல்லாரும் கலந்து கொள்ள எது ஏற்றதோ அப்படி ஒரு நாளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்கன்னு சொல்லாம இவர் என்ன பண்றாரு? வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறீங்க, பிற 17 வைங்க, பிற 23 வைங்க, பிற 44 வைங்கிறாரு. உனக்கு அந்த வேலை இது இல்லாத ஒண்ணு இதுக்கு மார்க்கத்தை உண்டாக்குற. நல்ல நாள் கெட்ட நாள் கேட்டா அது இல்லங்கிறத விளக்குறத விட்டுட்டு நீ நல்ல, நான் கேட்கிறேன், எத்தனை அஜர்த்துமார்கள் வந்து ஒரு பள்ளி வாசல்ல இமாமா சேர்றாங்க, 3 மாசத்துல பட்டிக்கிட்டு அனுப்பிடுறாங்க. நடக்குதா இல்லையா? எத்தனை அஜர்த்துமார்கள் வந்து பள்ளி வாசல்ல இமாமா சேர்றாங்க, 3 மாசத்துல அனுப்பி விட்டுறாங்க. ஏன் நீ ஒரு நல்ல நாளை பார்த்து வந்து சேர்ந்து ஒரு 25 வருஷம் இருக்க வேண்டியதானே? உனக்கு நல்ல நாள் பார்த்துட்டு வந்து பள்ளி வாசல்ல சேர முடியல உனக்கு, நீ நல்ல நாளா பார்த்து சேர்ந்து ஒரு 10 வருஷம் அந்த ஊர்ல இமாமா இருந்திருக்கிறியா இது வரைக்கும்? நினைச்சா கலப்பி விடுறாங்க. இதான் உன் கதி. நீ என்ன உலகத்துக்கு நல்ல நாள் சொல்ல போற? நான் கேட்கிறேன், அறிவுப்படி மார்க்கமே தெரிய வேணாங்க. நல்ல நாள் பகுத்தறிவுப்படி நல்ல நாள் இருக்குதா? ஒரு நாள் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு வினாடி என்று எடுத்துக்கொண்டால் சிலருக்கு நல்லதா இருக்கும், சிலது கெட்டதா இருக்கும். எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய நேரத்தை சொல்லுங்க பார்ப்போம். இந்த வினாடி இது நல்லதா கெட்டதா சொல்ல இயலாது. இந்த வினாடியில் 100 செத்து இருக்கும், 100 பிறந்திருக்கும். செத்தவனுக்கு கெட்ட நாள், பிறந்தவனுக்கு நல்ல நாள். அப்படிதான் அர்த்தம். இந்த வினாடியில 100 பேர் பிச்சைக்காரனா போயிருப்பான், 100 பேர் பணக்காரனா போயிருப்பான். அவனுக்கு நல்ல நாள், இவனுக்கு கெட்ட நாள். அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு நேரத்தை சொல்லி இந்த வெள்ளிக்கிழமை அல்லது ஜனவரி 1ஆம் தேதி உலகத்துல ஒரு மனுஷனுக்கும் ஒரு கேடு நடக்கான்னு சொல்லி பார்ப்போம். சொல்லு பார்ப்போம். சொல்ல முடியாது. ஜனவரி 10ஆம் தேதி ஒருத்தனுக்கு ஒரு நன்மை நடக்கான்னு சொல்லி பார்ப்போம். எந்த நாள்ல நல்லது நடக்கல, எந்த நாள்ல கெட்டது நடக்கல? எல்லா நாள்லயும் 50 நல்லது 50 கெட்டது நடக்குது. அப்படின்னா நீ ஒரு காரியம் செய்ய முடியாது உலகத்துல. அதனால மார்க் என்ன சொல்லுது? அவனுக்கு உள்ள விதிப்படி நடக்குமே தவிர நாட்களை வைத்துக் கொண்டெல்லாம் நீ விதியை வெல்ல இயலாது. உனக்கு இல்ல அழகா வாச்சாரலே ஒரு வசனம், குல்ல யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். குர்ஆனுடைய கட்டளை. இதை சொல்ல வேண்டிய மார்க் அறிஞர்கள் நல்ல நாள் கெட்ட நாள், பால் கிதாபு மோர் கிதாபு நகசு என்று உண்டாக்கியது நீங்களா? யார்? இதை நாங்க ஆதரிப்போமா? உடம்பு சரியில்லைன்னு அஜர்த்திட்ட வர்றான், என்ன செய்யறவரு? மருத்துவம் பண்ணுங்கன்னு சொல்லணும். அவரு நபிகள் நாயகத்திட்ட வரும்போது அப்படி சொன்னாங்க, ததாவோ மருத்துவம் செய்யுங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் நோயாளிகளை பார்க்க சென்றால் என்ன அறிவுரை சொல்லுவாங்க? ததாவோ மருத்துவம் செய்யுங்கள். இன்னலை குள்ளி தாயின் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. நோயை இறக்கி இறைவன் அதற்கான மருந்தையும் இறக்கி இருக்கிறான், மருத்துவம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோக சில நோயாளிகளுக்கு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எப்படி? நோயாளியை பார்க்க போனாங்கன்னு சொன்னா, அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ் அல்லாஹு மஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமன் வலா அலமா. இத சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அகிலத்தின் இறைவனே நீ குணமாக்கு, நீதான் குணமாக்குறவன், உன்னை தவிர யாராலும் குணமாக்க இயலாது, பரிபூரணமான முறையில் இவருக்கு குணமாக்கி விட அல்லாஹ். இதுக்கு அர்த்தம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. இவ்வளவுதான் செஞ்சாங்க. நம்ம அஜர்த் என்ன செய்யறாரு தெரியுமா? நோய் இந்த உடனே ஒரு 100 ரூபாய் செலவழிக்க முடியுமா? எதுக்குங்க? தாயத்து போடணும். யாரு? அஜர்த். எந்த மார்க்கத்தில் இதை படிச்ச?
எந்த குர்ஆன்ல உன்னை தாயத்து போட சொல்லி இருக்குது? எந்த நபி உனக்கு சொல்லி தந்தாங்க? நீ மார்க் அறிஞரா இருந்தா தாயத்து இஸ்லாத்துல கிடையாதுன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான், ரெண்டு அல்லாஹ்வை நம்பிட்டான்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஒரு முசீபத்தை இறக்கும்போது தாயத்தை போய் அது கவுண்டர் பண்ணிடுமாங்க, அது ஒரு அல்லாஹ் உனக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்களே. அதை படிச்சிருக்கிற ஒரு மார்க் அறிஞர் சொல்கிறார், தாயத்து போடு, என்கிட்ட வந்து வாங்கிக்க, 120 ரூபாய் கொடு, தட்டுல எழுதி கொடுத்து கரைச்சு குடிக்க சொல்றாரு. நோயின்னு போனா பிளேட் நான் எழுதி தருவேன், சகன் பெரிய அந்த பளிங்கு பிளேட் இருக்கு பாருங்க, அதுல எழுதி தருவார், என்னமோ போட்டு 1 2 3 நம்பர் போடுவாரு, அதை கரைச்சு குடிக்கணுமா, 11 நாளைக்கு குடிக்க சரியா போயிடும் அப்படிங்கிறாரு. நூல் முடிஞ்சு போடுறாரு, ஓதுறது நூல்ல முடிய இயலுமா? பூண்டு ஓதி முடிச்சு போடுறது, அட ஓதுறன்னு பொருளா நூல்ல போய் கட்ட முடியுமா? என்ன செய்வாரு, உடம்பு சரியில்லை நூல் முடிஞ்சு போடுங்க. நூல் முடியல என்ன அர்த்தம்? ஒரு பெரிய நூலை எடுத்துக்கிட்டு அதை ஓதுனதை கட்டிட்டாங்க. அப்படி என்ன யாரு பூ சுத்துறீங்க? இது ஒரு பிரமத்துக்காரன் பார்த்தா சிரிக்க மாட்டான். இதான் மார்க்கமா? நபிகள் நாயகம் நோயாளி போகும்போது நூல் முடிஞ்சுதான் போட்டாங்களா? நீங்க மார்க்கத்தை பொழப்புக்கு கருவி ஆகிட்டீங்க, அதுக்கு தான் நான் ஒதுக்கி போய் நிக்கிறோம். அப்ப அந்த தாயத்து தட்டு நூலு எல்லாம் பிராடு. இந்த பிராடுகளை உண்டாக்குனது யார்? ஒடுக்கத்து புதன் என்ற பெயரில் புதன்கிழமை வறுமையானால், சபர் மாசத்தினுடைய கடைசி புதன்கிழமை வறுமையானால் அன்னைக்கு உலகத்து முசீபத்துனா இறங்குதுன்னு மக்களை பயங்காட்டி இல்லாத பொய்ய சொல்லி அதுக்கு இந்த ஓலையில எழுதி கொடுத்து அதை கரைச்சு குடிக்கிறதுக்கு ஒரு ஓலை, தலையில தொளிச்சுக்கிறதுக்கு ஒரு ஓலை, வீட்டுக்கு தொளிக்கிறதுக்கு ஒரு ஓலை என்று ஓலைகள்ல பனை ஓலையில எழுதி கொடுத்து சம்பாதிக்கிறீங்களே, இதுதான் இஸ்லாமா? இதுதான் குர்ஆன்ல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குதா? ஒரு இறந்து போன வீட்டை விட்டு வச்சீங்களா? ஒரு இறந்து போச்சு, புருஷன் போயிட்டானே, பொண்டாட்டி போச்சே, புள்ள போச்சே, அப்பம் போயிட்டான்னு கவலைப்பட்டு இருக்காங்க. அங்க போய்கிட்டு 3 பத்தியா ஓது, 7 பத்தியா ஓது, 40 ஓது, அரை வருஷம் ஓது, 1 வருஷம் ஓது. அவனை வந்து அப்ப என்ன ஆகுது? அதாவது கணவனை பறி கொடுத்திருக்கிற ஒரு மனைவி நிலையில பாருங்க, புருஷன் போயிட்டான், நம்ம நிலை என்ன ஆகும் தெரியலையே, அடுத்து என்ன செய்யறது? அப்படி கவலைப்பட்டு இருக்கிற இடத்துல போய் இறந்து போன அன்னைக்கு சோறாக்கி கொடுக்க சொல்றாங்க. இறந்து போன அன்னைக்கு இந்த சமுதாயத்தில் என்ன செய்யப்படுது? ஆடு இருக்கிறது. யார் வீட்டு காசுல? அஜரத் வீட்டு காசுலையா? சமுதாய தலைவர்களுடைய காசுலையா? அந்த அம்மாவுடைய புருஷனை பறி கொடுத்து உட்கார்ந்து இருக்குமா அந்த அம்மா? அந்த அம்மா தலையில போய் வர்றவனுக்கு எல்லாம் சோறாக்கி போடு, ஆட்டாரு. வர்றவன் 500 பேர் 1000 பேர் வருவான், வெளியூர்ல இருந்து படையெடுத்து வருவான். 50 பேருக்கு 8 ஆடு அறுத்து 4 ஆடு அறுத்து ஒரு 10,000 ரூபாய் மௌத்து செலவு முடிஞ்சு வச்சா கதை. இது எந்த மார்க்கத்தில் படிச்சீங்க? இறந்து போன வீட்டுல சோறு திங்க உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? சோறு ஆக்க அனுமதி இருக்குதா? இஸ்லாம் ஒரு காட்டு மிராண்டி மார்க்கம், மனிதாபிமானம் கூட இல்லைன்னு கேட்கறான். முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், நாங்கள் இஸ்லாம் இணைய மார்க்க நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அந்த சகோதரர்கள் எழுந்து எங்கள்கிட்ட கேட்கிறாங்க, மனிதாபிமானம் கூட விட்டு இல்லையா? ஒரு இளவு வீட்டுல போய்தான் இப்படி செலவு வச்சு சாப்பிடணுமா? எப்படி உங்களுக்கு மனசு கேட்குதுன்னு அந்த சகோதரர்களுக்கு விளங்குற உண்மை, நீ உலகத்துக்கெல்லாம் உண்மையை சொல்ற உனக்கு விளங்கலன்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சகோதரர் ஜாஃபர், சகோதரர்னா அபூ தாலிபுடைய மகன், சின்ன அப்பா மகன் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அலியுடைய தம்பி. அவங்க இறந்து போயிடுறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன உடனே அந்த செய்தி வருது, வீட்டுக்கு கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு மெசேஜ் வருது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா? சஹாபாக்கள் கூப்பிட்டாங்க, மக்களே ஜாஃபருடைய குடும்பத்திற்காக நீங்கள் எல்லாம் உணவு சமைத்து கொண்டு வாருங்கள். இஸ்னவு லி ஆலி ஜாஃபர் தஆமன், ஜாஃபருடைய குடும்பத்திற்கு மற்றவர்கள் உணவு சமைத்து கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு கவலையில் இருக்கிறார்கள், அவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட வந்து நீங்க சாப்பாடு நீங்க கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லப்படுது. நீங்க மௌத்து வீட்டுக்கு போறதா இருந்தா நீங்க 4 பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு போகணும், ஒரு 10 இட்லி வாங்கிட்டு போகணும், வீட்டுல சோறாக்கி எடுத்துட்டு போகணும், நீங்க சாப்பிடுங்கம்மான்னு சொல்லணும். நீங்க அவர்களை வற்புறுத்தி சாப்பிட வைக்கணும். சோகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய்கிட்டு முதல் பாத்தியா ஓதுறங்கிற பேர்ல 10,000 ரூபாய் காலி பண்றீங்களே. அன்னைக்கு மூத்த பாடியை போட்டுக்கிட்டு கழட்டி அடகு கடைக்கு போகுது நகை, கையில காசு இருக்கா, அனித மண்டையை போட்டிருக்கான், தகப்பு போயிருவான். சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன எதிர்காலம் தெரியாது. அன்னைக்கு செலவு வைக்கிறதுக்கு யார் செலவழிக்கணும்? கையில உள்ளது கழுத்துல உள்ளது கழட்டி கொண்டு அடகு கடையில வைக்கணும், அதை விற்கணும், அதை கடன் வாங்கணும், பிச்சை எடுக்கணும். இந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை ஆக்கி வச்சீங்களே, இது எந்த மார்க்கத்தை உண்டாக்குனீங்க? 3வது நாளைக்கு ஒரு பாத்தியா? அதை விட்டுருங்க, அந்த ஜனாசாவையாவது அநியாயத்துக்கு இறந்து போனவனுக்கு தொழுவிக்கிற காசா? ஏண்டா இறந்து போனவனுக்கு ஒரு பிரார்த்தனை செய்றீங்க, ஜனாசா தொழுகையில் எத்தனை காசுங்கிறீங்க?
அந்த கபன் அணிவிக்கிற ஒரு காசு, குளிப்பாட்டுற ஒரு காசு, வாசல்ல வந்தால் பாத்தி அதுக்கு ஒரு காசு, தூக்கிட்டு வந்ததுக்கு ஒரு காசு,